ඩිජිටල් ID ව්‍යාපෘති අරගත්ත තින් අපිට මෙතන ඉන්දියාවත් ඇත්තටම අපෙන් ඉන්දියාවට டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் எம்மிடமிருந்து இந்தியாவுக்கு நிதி செல்லாது, மாறாக இந்தியாவிடமிருந்து எமக்கு நிதியுதவி கிடைக்கும். டிஜிட்டல் பொருளாதாரம் சார்ந்த இந்த விடயத்திற்காக அவர்கள் நிதியுதவியாக 10.4 பில்லியன் ரூபாவை வழங்க விரும்புகின்றனர். இந்த தரவு கட்டமைப்பை இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றே பராமரிக்க உள்ளது. நிதி உதவியுடன் இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பை இந்திய நிறுவனம் ஒன்று வழங்கும். எனினும் இந்த கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் அந்த நிறுவனம் இதிலிருந்து விலகிக் கொள்ளும். ஆகவே அந்த நிறுவனம் இந்த கட்டமைப்புடன் தொடர்புபடாது. நாம் இந்த கட்டமைப்புக்கு பயன்படுத்தவுள்ள பாதுகாப்பு வழிமுறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது இந்திய நிறுவனம் அல்ல, இலங்கை நிறுவனத்தால் கூட இதில் உள்ள தரவுகளை பெற முடியாது. அத்தகைய ஒரு பாதுகாப்பு வழிமுறை பின்பற்றப்பட்டே இந்த கட்டமைப்பு உருவாக்கப்படும். இதை தவிர ஒருவரின் தனிப்பட்ட தகவல்கள் இதில் இருக்காது. அந்த விவரங்கள் உள்ளடக்கப்பட்ட குறியீடு மாத்திரமே கட்டமைப்பில் உள்ளடக்கப்படும். அந்த குறியீட்டை பயன்படுத்தி குறித்த நபர் தொடர்பிலான தகவல்களை பெற முடியாது. அத்தகைய பாதுகாப்பு நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதால் தனிப்பட்ட தகவல்கள் வெளிநபர்களிடம் செல்லும் என அச்சமடைய தேவையில்லை. இதனால் நன்மையே கிடைக்கும். இந்த கட்டமைப்பு நடைமுறைக்கு வந்ததும் அதிகளவிலான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அரசு අලුවලහங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது. මේකට සම්බන්ධ වුණාම ගොඩාක් ලියකියවිලි අරගෙන රජයේ ආයතන වලට යන්න තියෙන අවශ්‍යතාවය නැති වෙනවා.